ஒரு அப்பாவா தன் மகன் மீது எவ்வளோ பாசம் வச்சாலும் கிட்டத்தட்ட 20 வருஷமா தன் மகனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ எஃபர்ட்ஸ், எவ்வளவோ செலவு பண்ணி, எவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செலவு பண்ணி கடைசியா ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் மட்டும் நடந்து 20 வருஷம் கழிச்சு கோமால இருந்தவர் ஒரு பிரியா விடை கொடுத்து போயிருக்காரு. எஸ், த ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அல் வலீத் பின் கலில் பின் டலால் அப்படின்றவர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் இவர் ஏன் இப்படி ஆனாரு, அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலி அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங் பிரின்ஸ், இவருக்கு வந்து ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணமே வந்து இவர் கோமாவுக்கு போன பிறகு தான். ஏப்ரல் 1990 இவர் பிறக்கிறாரு. நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், அந்த நாட்டையே வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கலீல் பின் டலால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மிலிட்ரி ஸ்கூலில் சேர்க்குறாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்தா பெரிய ஒரு ஆளாக வருவார் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் வெளியிலலாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் அரௌண்டு பர்டிகுலராக அல் வலீத் பின் மேலே நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்க, அவரோட மகன் மேலே. என்னன்னா ஃபியூச்சரில் சவுதியை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, நல்ல மூளை இருக்குது, வாரன் பஃபெட்டோட பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நிலமையில இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா யூகேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டுங்க. ஏன்னா இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் அப்படின்னா சொல்லவும் முடியாது. வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் 15 வயசுல இந்த பையனுக்கு நடந்திருக்கு. அங்கே ஒரு மிலிட்ரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர வழியில இது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்கே இருக்கிற மெடிக்கல் போர்ட்ஸ் எல்லாருமே வந்து இவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி, அதாவது பிரெயின் ஹெமரேஜி, இன்டர்னல் ப்ளீடிங், இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வியாதிகள். இது மெடிக்கல் டேர்ம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெமரேஜ், மூளையில் ரத்த கசிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து எந்த ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு க்யூர் இருக்கும், இல்லை ஏதாவது ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட் அப்படின்றது முதுகுத்தண்டு ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு ஃபர்ஸ்ட். அடுத்ததாக பிரெயின் ஹெமரேஜ், இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னு பலதரப்பட்ட இன்ஜுரிஸ் இருந்ததுனால இவரை வந்து அங்கே இருக்கிற மெடிக்கல் போர்ட்லாம் இவர் 2 நாளே வந்து உயிர் இருக்கிறதே கஷ்டம், இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்பா அதை பற்றி கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல. இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பையனை நான் மீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கிற வரைக்கும் மெடிக்கல் நெசசிட்டியை நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சவுதிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காரு. ஸோ சவுதிக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு சவுதி அப்துல் அசீஸ் மெடிக்கல் சிட்டி இந்த இடத்துல இப்போ உயிர் பிரிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம். 2005 எங்கே இருக்குது, 2025 எங்கே இருக்குது, 20 வருஷமா அவர் இருந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது ஒரு பயங்கரமான விஷயங்க. சொல்ல வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீலை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க அப்பா இருந்திருப்பாரு. பிட்வீன் தட் 2019 இவர் போட்ட எஃபோர்ட்டால் அவருக்கு வந்து கை ஷேக் ஆச்சான், மூமெண்ட் ஆச்சான். அதே நேரத்தில் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கிடைச்ச பிறகு எப்படியாவது ஒரு பழைச்சிருவாரு. 14 வருஷம் வரைக்கும் கூட ஒரு பயங்கரமான நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. பட் 2019 அப்புறம் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா அவர் மீது. என்ன நடக்குது, அதாவது கோமால இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம பேசுறது எல்லாமே புரியும். ஆனால் என்ன வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டாக இருக்கிறதுனால மூளையில் அவரால் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போகுது. இதுக்கு நடுவில் 2023 ரூமர்ஸும் நிறைய வந்திருக்கு. எந்த மாதிரி ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிட்டாரு, பழைச்சிட்டாரு. இதை நான் கேட்டேன். இது ஒரு ரூமராக இருந்தாலும் அந்த நியூஸை பார்க்கும்போது இல்லை ஒரு அளவு கடந்த சந்தோஷம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் 20 வருஷமா கோமால இருந்த ஒரு பையன் எழுந்துட்டான்னு இல்லை, அது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ அது வந்து இல்லை, அது பொய் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் மறுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இவர் பேரில் சோஷியல் மீடியாவில் இவர் ஆக்டிவாக இல்லை, இவர் ரீல்ஸ் போடலை அப்படின்னாலும் அவங்க அப்பா ரெகுலராக நிறைய ரீல்ஸ் போட்டு 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 இவரோட ஆக்டிவிட்டீஸை வெளியில் காமிப்பார். நல்லா இருக்காரு, மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை ஒரு விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும்ல. ஸோ அது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்த்டேவாக இருக்கட்டும், லைக் அது முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்றதுனால அவங்களுக்கு இருக்க ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் ரூமை விழாக்கோளம் மாதிரி மாற்றி வைப்பார். ஸோ ஒரு அப்பா வந்து தன் மகனுக்கு என்னென்ன மாதிரி கடமைகள் செய்யணும், என்னென்ன மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சாரோ, ஈவன் நீ கோமாலியே இருந்தாலும் என் மகன் நீ தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக வச்சுருந்துருக்காரு. பட் அட்லாஸ்ட் ஜூலை 19 அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கனத்த இதயத்தோடு நான் இதை டிக்ளேர் பண்ணுறேன்,
நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் அவருக்கு எந்த மூமெண்ட்ஸும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை. ஃபைனலாக ஜூலை 19 அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட வாழ்ந்தவர். இன்ஃபேக்ட் அவர் கூட பெருசாக சந்தோஷமாக இல்லைனாலும் இந்த 20 வருஷத்தில் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் கூட தன் மகனுக்கு நம்பிக்கையாக இருந்த அப்பா வந்து கடைசியாக உடஞ்சிட்டார். இப்போ வந்து அவரை சுற்றி அந்த மெமரிஸ், இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 15 வருஷம் வாழ்ந்துருப்பார்ல, அந்த மெமரிஸோட அந்த தந்தை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவரோட பையன், இப்போ இறந்து போன பையனோட அப்பா கலீல் பின் தலால் ஐ சன், அவரோட தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதியோட கிங். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் அசீஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா லெபனானோட ஃபர்ஸ்ட் பிஎம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் பணம் அப்படின்றது அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. இருந்தாலும் பணத்தெல்லாம் தாண்டி தன் மகனுக்காக தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய பிஸ்னஸை ஓரங்கட்டி வச்சுட்டு, தன்னுடைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் வாலிபாலாம், அதையும் வந்து தன்னோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் ஓரங்கட்டி வச்சுட்டு தன் மகனுக்காக 20 வருஷம் கழிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த தந்தையோட போராட்டம் வீணடிக்கப்படவில்லை. அவர் வந்து எங்கே இந்த உலகத்தை விட்டு போனாலும் நல்லா இருப்பார். நீங்கள் அவரோட மெமரிஸோடு இருக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான விஷயம் அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை டெய்லி வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is VJ Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.